கண்மணி, அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம். இல்ல, மெயில். வேண்டாம் வேண்டாம், கடிதம்னே இருக்கட்டும். முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இப்ப பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் அந்த எழுத்து தான் வார்த்தை முட்டுது. எனக்கு உண்டான காயம் தன்னால ஆறிடும். மனசுல ஏற்பட்ட காதல் காயத்தை சொல்றேன். என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்னும் ஆகிறது இல்ல. எனக்கு என்னன்னாலும் என் உடம்பு தாங்கிக்கும். ஆனா உன் உடம்பு தாங்குமா? அபிராமி, அபிராமி. இதையும் டைப் பண்ணணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிருமோன்னு நினைக்கும் போதுதான் வர்ற அழுகு கூட அப்படியே நின்றுது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. அபிராமியே, தாலாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா? சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? என்னது இது? நம்ம குணா கமல் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி லவ்வ சொல்லியிருக்கிறோம். அவ சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்? மெயில் ஐடி கொடுங்க. ஷாம் சுந்தர் 1987@gmail.com. சென்ட் பண்ணியாச்சு. என்னது இது? நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே. நாம சொன்னது புரிஞ்சா இல்ல புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாளா? இப்போ நான் அப்பவே வந்துட்டேன். அது நீ இல்லன்றதையும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்வதியோட உன்னோட ரொமான்ஸ் எல்லாம் நல்லபடியா அப்படியே முடிஞ்சா? இப்போ உனக்கு இது ரொம்ப தேவையா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றேன், உனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. எனக்கா ஒன்றும் இல்ல. சிந்து டைப் பண்ணி அனுப்பின மெயில ஆதிட்ட காமிச்சு கொஞ்சம் விருப்பேத்தலாம். ஆதி, கொஞ்சம் இரு. என்ன? நீ எப்படி என்ன பார்த்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம்? எங்களுக்கும் ரொமான்ஸ் பண்ண ஆள் இருக்கு. யாரு? சிந்து தானே? சிந்து தான் என்ன முடிவு பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டாங்களா? சிந்து முடிவு பண்ணலன்னு சொன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? என் காதல் ஒன்னும் ஒரு பக்க சிறுகதை இல்ல, ஷார்ட்டா முடிஞ்சு போறதுக்கு. அது ஒரு நெடுங்கதை, பல பாகங்களை கொண்ட பிரம்மாண்ட நாவல் மாதிரி.
சாம்பிளுக்கு இந்த மெயில வேணா படிச்சு பாரு. இந்தா. என்ன மெயில் இது? ஆ, நீ பார்வதி கூட கார்டன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த இல்ல, நான் வீட்ல சிந்து கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அம்சுக்கிட்ட மெயில் தான் இது. இந்தா படிச்சு பாரு. இங்க என்ன லுக்கு? படி படி. ஆதி ஒரு நிமிஷம், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்றது? சரி, நீ இந்த மெயில் படிச்சியா? நான் சொல்ல சொல்ல சிந்து தான் டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட்டுச்சே, நான் இன்னும் பார்க்கலையே. முதல்ல சிந்து என்ன டைப் பண்ணிருக்காங்கன்னு நீயே படிச்சு பாரு. லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங், அது மனசுக்குள்ள இருந்து பொங்கி வரணும். அதை விட்டுட்டு சினிமா பாட்டை காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அடி பாவி, சினிமாவே பிடிக்காது, சினிமாவே பாக்குறது இல்லைன்னு சொன்னாலே அப்புறம் எப்படி நான் குணா படத்தை காப்பி அடிச்சதை கண்டுபிடிச்சா? பொண்ணுங்களுக்கு காப்பி அடிக்கிறவங்களை விட ஒரிஜினலா இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீ ஒரிஜினலா இருக்க பாரு, காப்பி அடிச்சு பில்டப்லாம் கொடுக்காத. ஐயோ பாக்குறானே, ஐயோ திருப்பி திருப்பி பாக்குறானே. டேய், இது உனக்கு தேவையா? உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ண வேண்டியதானே? உனக்கு எதுக்கு இந்த வெட்டி பந்தா? சிந்துதா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்கா. காதல கூட காப்பி வச்சு சொல்ற உனக்கு காதல் தேவையாடா ஃபுல்? என்னடி அகிலா வீட்ல இல்லைன்னதும் உனக்கு குளிர் விட்டு போச்சா? அவ இடத்துல உட்காந்துருக்க. பெரியத்த வீட்ல இல்ல, மாமாவும் வெளிய போயிருக்காரு. அதுக்கு அதான் சும்மா உட்கார்ந்து பார்த்தேன். போ அப்படி. உன் மனசுல கூட அகிலா இடத்துல உட்காரணும்னு ஆசை இருக்கு. மூஞ்சோ மொகரக்கட்டை. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? நாங்க ஆட்டையாம்பட்டியில இருந்து வர்றோம். நான் கோயில் அரங்காவலர் துரசாமி, இவர் பில்டிங் கான்ட்ராக்டர் தேவராஜ். அகிலாண்டேஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, என்ன விஷயமா அக்காவை பார்க்க வந்திருக்கீங்க? அகிலா அம்மா ஆட்டையாம்பட்டிக்கு வந்திருந்தப்போ எங்க ஊர் செல்வமாரியம்மன் கோயில சீரமைக்க உதவி பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஓசி கூட்டம். அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே வேலையை ஆரம்பிச்சிடலான்னு கான்ட்ராக்டர் சொல்றாரு. ஆமாம்மா, அதான் அம்மாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தோம்மா. மித்ரா, கோயில் பேரை சொல்லி காசை கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விட்டுறக்கூடாது, நல்லா கவனிச்சு அனுப்பணும். என்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆண்டி? நான் பாத்துக்கிறேன். செல்வ மாரியம்மன் வந்து உங்ககிட்ட கோவில் கட்ட சொல்லி கேட்டுச்சா? ஊருக்கு 2 பேர் இப்படி அரங்காவலர் கான்ட்ராக்டர்னு வெள்ளையும் ஜோலையுமா கிளம்பிட்டு வந்துட வேண்டியது. கோவில் கட்டுறோம், கூழ் ஊத்துறோம், 1000 பேருக்கு அன்னதானம் போடுறோம்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி அந்த பணத்துல உங்க குடும்பத்துக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சுக்க வேண்டியது இல்ல? நல்லா கேளு.
என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அந்த மாதிரி ஃப்ராட் பண்ற ஆளெல்லாம் இல்லம்மா. அம்மாவே எங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலை சீரமைக்க உதவி பண்றதா சொல்லி எங்களை வர சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களோட தாராள குணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணம் கறக்கலான்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. அவங்க இப்ப வீட்ல இல்ல, நீங்க கிளம்பலாம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வேடிக்கை? கிளம்புங்க, காத்து வரட்டும். போலாம். நில்லுங்க. நீங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். கோவில் காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க. அம்மா வந்ததோ நான் சொல்றேன், உங்களுக்கு பணம் வந்து சேரும். என்ன பாக்குறீங்க? அம்மா சார்பா நான் சொல்றேன், கோவில் வேலையை தள்ளி போடாதீங்க. அம்மா சொன்னதா நினைச்சு நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க. அம்மாவுடைய குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குமா? அது மட்டும் இல்லம்மா, நீங்க படி இறங்கி வரும்போது அப்படியே அம்மா இறங்கி வரா மாதிரியே இருக்குமா. அம்மா அவங்களோட பேருக்கும் புகழுக்கும் ஏத்த மாதிரி நல்ல மருமகளா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. ஏய், காசு கொடுத்தா யார வேணா என்ன வேணா சொல்லி புகழ்வீங்களோ? இவ ஒண்ணு இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இல்ல. இது நிக்கிறாளே, இவதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இவ எங்க வீட்டு வேலைக்காரி. சித்தி ஒரு நிமிஷம். இவன் என்ன பஞ்சாயத்து பண்ணாம? சித்தி, பார்வதி ஒண்ணும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. உண்மையிலேயே பார்வதி யார் தெரியுமா? யாரு? பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்ல போற அதானே? வேற என்ன? இல்ல சித்தி, பார்வதி என்னோட அண்ணி. இந்த வீட்டோட மூத்த மருமகன் சொல்ல வந்தேன். நான் நினைச்சத கரெக்டா சொல்லிட்டீங்க சித்தி. பார்வதி சொன்னா அம்மா சொன்ன மாதிரியே நீங்க நினைச்சுக்கலாம்.
நானும் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். அம்மா வந்ததுக்கு அப்புறம் நானும் சொல்றேன். நீங்க போய் முதல்ல வேலைய ஆரம்பிங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அம்மாவே சொன்னதா நினைச்சு நாங்க வேலையை ஆரம்பிச்சிடறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வர்றேங்க. போயிட்டு வாங்க. பட்டுமாக்கா, வீட்ல சிலிண்டர் ஆஃப் பண்ணாம அப்படியே வந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி பார்வதி. அந்த அருண் சரியான நேரத்துல வந்து என் காரியத்தை கெடுத்துட்டான். அவன் மட்டும் இன்னைக்கு வராம இருந்திருந்தான்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த சமையல்காரி கதை என்னன்னு. மூத்த மருமக நான் இருக்கும்போது அவ என்னமோ மூத்த மருமக மாதிரி முடிவெடுக்கிறா. அகிலாண்டீஸ்வரி மாதிரி உத்தரவாதம் கொடுக்கறா. அருண் மாமா வேற பார்வதி வேலைக்காரி இல்லைன்னு வேற ஏதோ சொல்ல வந்தாரு. என்னத்த பெருசா சொல்ல வந்துட்டான். பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்ல வந்தான். அதத்தான் நானே சொல்லிட்டேனே. அது இல்லாத அருண் மாமா பார்வதி பத்தி வேற ஏதோ சொல்ல வந்தாரு. ஆனா அதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டு பிராண்ட் அம்பாசிடர்னு சொன்னதால அவரு ஆமான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் மனசுல வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்திருக்காரு. நீ என்ன சொல்ல வர உமா? அவ என்ன சொல்ல போறா? என்னமோ இடிக்குது குழப்பமா இருக்குன்னு எதையாவது சொல்லி நம்மளையும் சேர்த்து குழப்ப போறா. இல்லாத அது வந்து ஏய் பயமுடு. எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குழப்பி விட்டுட்டே இருக்கேன். மித்ரா, இதை நாம சும்மா விடக்கூடாது. அகிலா வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு நாளா சொல்லி அவ டென்ஷனை ஏத்தி விடணும். கரெக்ட் ஆண்டி. அகிலாண்டீஸ்வரிய டென்ஷன் ஆக்கி விட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்கு அந்த சமையல்காரிக்கு. அத்தை, பெரியத்த வராங்க. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மித்ரா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அக்கா வந்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். கேட்டுச்சா? கூப்பிடு 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 கூப்பிடு. வனஜா, அக்கா நீங்க வந்துட்டீங்களாக்கா? எப்பக்கா வந்தீங்க? நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, என்ன அது? அப்படி கேளு. பாம்பு காது அகிலா, உனக்கு நான் சொன்னது நல்லாவே கேட்டிருக்கு. நீ கேட்கணும்னு தானே நான் சொன்னேன். என்ன யோசிக்கிற? நான் வந்ததும் என்கிட்ட சொல்றதா சொன்னேன்ல. இப்ப நானே கேட்கும் போது என்ன முழிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன்க்கா. நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லாத போது ஆட்டியாம்பட்டில இருந்து அறங்காவலரும் கான்ட்ராக்டரும் வந்திருந்தாங்க. ஆட்டையாப்பட்டியில இருந்து வந்திருந்தாங்கன்னா அப்ப தேவராஜும் துரைசாமியும் தான் வந்திருப்பாங்க. ஆமா புள்ள பூச்சி. ஆமாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க? கோவில புதுப்பிக்கிறதுக்கு நீங்க ஏதோ உதவி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களாமே, அதை கேட்கறதுக்காக தான் வந்திருந்தாங்க. கோவில் காரியமாச்சே, நீங்க இல்லாம நாங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனால அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள நானும் மித்ராவும் வெயிட் பண்ண வச்சிருந்தோம். அந்த நேரத்துல பார்வதி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து, நான் சொல்றேன் நீங்க கோயில் வேலையில ஆரம்பிங்க, அம்மா இல்லைன்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அனுப்பிட்டாக்கா. அந்த பார்வதி யாரு? ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல ஒரு சமையல்காரி. அவ எப்படிக்கா உங்களுக்கு சமமா இந்த மாதிரி உத்தரவாதம் எல்லாம் கொடுக்கலாம்?
யோசிக்கிறா நம்ம மித்ரா இந்த மாதிரி பண்ணிருந்தா கூட பரவாயில்லக்கா. ஏதோ நீங்க இல்லாத நேரத்துல உங்க இடத்துல இருந்து பொறுப்பா அக்கறையா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறான்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு சமையல்காரி அவ எப்படிக்கா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்கலாம்? நம்ம அருணும் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அவன் தான் அப்படி செய்யறான்னா வந்திருந்தவங்களும் அவ ஒரு வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு அவளை ஆஹா ஓபன் புகழ்ந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்கக்கா. பாவம்க்கா, நம்ம மித்ராக்கு தான் ரொம்ப சங்கடமா போச்சு. பார்வதி எங்க கூப்பிடு. அப்படி கூப்பிடு.